வெல்கம் டு இனி ஒரு கதை. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தில் ஃபேரோஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க 2 பிரதர்ஸை கூப்பிட்ருக்காங்க, லைக் பாகுபலி அந்த ராணா. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரமிட் கட்டணுமா, யார் முதல்ல கட்டி பிடிக்கிறீங்களோ பெஸ்ட்டாக கட்டி முடிக்கிறீங்களோ அவங்க தான் லைஃப் டைமில் எகிப்தில் வந்து ரிச்சஸ்ட் மேனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுரா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கணும்னு 2 பேருமே தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரதர் ராணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி ஓகே நமக்கு தான் தெரியும்ல எப்படி ஆக்சுவலி எஜிப்தோட அவுட் பிரிண்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு வேறவே. ஸோ அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு, கட்டட வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாரு, கல் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எடுத்துட்டார். செகண்ட் பிரதர் பாகுபலி என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணிகிட்ருக்காரு எப்படி கட்டலாம் அப்படின்றத பிளான் பண்ணி கட்டணும் அப்படின்றதுக்காண்டியே டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, ஆனால் அது கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு ஃபேரோ சொல்லி. 2 வருஷத்துக்கு அப்புறம் ராணாவோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேஸ்மெண்ட் லேயர் போட்டுட்டார். ஸோ அதுக்கு மேலே தான் இன்னும் கட்டி முடிக்கணும், அது மட்டும் தான் இன்னும் இருக்குது. பார்த்தா பாகுபலியை கம்பேர் பண்ணுறப்போ பாகுபலி இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. அதனால் ராணா வந்து அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில் பாகுபலியை வச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா தம்பி நீ முடிச்சிடுவியா, இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை, என்ன பார்த்தியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் பாகுபலி இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருக்கு யோசிச்சுட்டே இருந்தார்ல, அந்த யோசித்ததுக்குரிய ஆன்சர் கிடைக்கிற வரை யோசிச்சுட்டே தான் இருந்தார். ஸோ அட் லாஸ்ட் வந்து பாகுபலிக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆனால் அப்போ தான் ஒரு சேட் நியூஸ் கேள்விப்படுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணா இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. ஏன் எதனால் இறந்து போனார் அப்படின்னு கேட்குறப்போ அவர் மன உளைச்சல் ஆயிருந்தார். அதுவும் இல்லாமல் கற்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய கல்லாக தானே இருக்கும், அது எல்லாத்தையுமே நவரட்டணும், இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்ஸ் இருந்தனால ஓவராக வேலை பார்த்துட்டே இருந்தார், ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படின்ற ஒரே காரணத்தினால உடல் நல்ல சோர்வுனால இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பாகுபலி ஃபீல் பண்ணிவிட்டு, சரி நம்ம ராணாக்குரிய ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்ற அட் த சேம் டைம் இவரோட பிளானிங்கில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல, அதுக்குமே ஆன்சர் கிடைச்சதுனால அவர் ஆரம்பித்தார் அவரோட பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணி. இத்தனை நாள் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மோட்டார்ஸ் எதுவுமே இருந்திருக்காதுல்ல. ஸோ அதுக்காண்டி எப்படி வந்து அந்த கல்லை தூக்குறதுக்குரிய மிஷினை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத யோசித்து தான் அதுக்கு ஒரு சார்ட் அவுட் பண்ணி ஐடியா வச்சுருந்தார். ஸோ இதனால் வந்து மனுஷர்கள் அவ்வளோவா லேபர்கள் தேவையில்லை, இந்த மிஷினே நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம், அட் தி சேம் டைம் மனுஷர்களும் வேணும் அப்படின்றதுனால டக்குன்னு வந்து கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கட்டி முடிச்சிட்டாரு. வித்தின் 1 இயர் நம்மளோட பாகுபலி கட்டி முடிச்சிட்டாரு. அட் தி சேம் டைம் பேரா வராரு. வந்தோடனே ராணா இறந்துட்டானா, சரி விட நீயாச்சும் கட்டிட்டியே அப்படின்ட்டு லைஃப் டைம் ரிச்சஸ்ட் மென் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து பதவியை வந்து நம்ம பாகுபலிகிட்ட கொடுத்துட்டார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டும் அப்படின்னா, எல்லாத்தையுமே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும், டக்குன்னு முடிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த இதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அறிந்துக்கோங்க, அது எப்படிப்பட்டதுன்றதை நல்லா தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம சில நேரம் முந்திரி கொட்டை கேஷ்யூநட் மாதிரி போய் ராணா மாதிரி ஆயிடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம நல்லா யோசித்து தீர விசாரித்து அதுக்கப்புறம் தான் அந்த செயலை ஈடுபடணும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட் இனி ஒரு கதைக்கு. பாய்.